السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. இறை ஆலயம் கட்டுமானத்தை ஆரம்பித்தல். அல்லாஹ் தஆலா மனிதனை படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வானவர்கள் மூலமாக பைத்துல்லாஹ்வை நிர்மாணித்தான், அதாவது காபத்துல்லாவை நிர்மாணித்தான். இது பூமியின் மீது நிறுவப்பட்ட அருள்வளம் மிக்க முதல் ஆலயமாகும். உலக மாந்தர்கள் மன அமைதி பெறும் இடமாகவும் திகழ்கிறது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகிற்கு வந்த பின் பைத்துல்லாஹ்வை புதுப்பித்தார்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை புதுப்பித்தார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகிற்கு வந்த பின் பைத்துல்லாஹ்வை புதுப்பித்தார்கள். ஏன்னா அப்போ கட்டப்பட்டிருந்த அந்த இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்தில் அழிஞ்சிருச்சு. மீண்டும் புதுப்பித்தார்கள், சிதிலம் அடைஞ்சிச்சு, மீண்டும் புதுப்பித்தார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்தின் போது அதன் பாதுகாப்பு கருதி அல்லாஹ் வானத்தில் உயர்த்தி கொண்டான். பிறகு அல்லாஹ்வின் கட்டளைப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மீண்டும் அதை நிர்மாணித்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோனத்திலிருந்து விலை உயர்ந்த ஒரு கல்லை கொண்டு வந்தார்கள். அதை பைத்துல்லாஹ்வின் மூலையில் பொருத்தப்பட்டுள்ளது. அதான் ஹஜருல் அஸ்வத் என்ற கல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லின் மீது நின்று கட்டுமான பணியை செய்தார்கள். அது காபாவின் சுவர்கள் உயர உயர அந்த கல்லும் உயரும். பிறகு வேலை முடிந்ததும் பழைய நிலைக்கு வந்துவிடும். இது ஒரு அற்புத கல்லாகும். இதுவும் சோனத்தின் கல்லாகும். இக்கல் மகாமி இப்ராஹிம் என்னும் பெயரால் பிரசித்தி பெற்றது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு காபாவின் சுவர்களின் பழுதான போது அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெறுவதற்கு முன் மக்கத்து குறைஷியர்கள் ஹத்தீம் என்ற பகுதியை விட்டுவிட்டு காபாவின் பின்புற கதவை அடைத்துவிட்டு சதுர வடிவில் கட்டடத்தை நிறுவினார்கள். ஹஜ் மற்றும் உம்ராவுக்காக செல்லும் அனைவரும் அதனை சுற்றி வர வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தினான். மேலும் அதையே முஸ்லீம்களுக்கு கிப்லாவாக்கினான். எவ்வளோ பெரிய வரலாறு சுருக்கம் எழுதிட்டாங்க. அது பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதோடைய பாதுகாப்பு கருதி நபிமார்களை பராமரிக்க வச்சுருந்துருக்கான். அப்படி இறுதியாக பராமரித்தவங்க தான் இப்ராஹிம் நபி, அதாவது சுமார் நம்ம காலகட்டத்திலேருந்து 5000 ஆண்டுக்கு முன்பாக. அப்போ இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் மீண்டும் சிதிலம் அடையுது. எப்போ? நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில். ஆனால் அல்லாஹ் அப்போ ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். அப்போ முன்னாடி அவங்க கட்டின காபா, இப்போ ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் இந்த காபா எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய காலகட்டத்தில் அந்த காபாவை கட்டும்போது குறைஷியர்கள் அந்த கொள்ளடிக்கிற பழக்கம், ஹராமான வழியில் சம்பாதிக்கிற பழக்கம்னா கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, ஹலாலான காசை கொண்டு தான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை காபத்துல்லாவை கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட பெரிய பொருளாதாரம் ஹலாலில் சேரல, ஹராம் நிறையா கொட்டி கிடந்துச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க, ஹலாலான வருமானத்தில் கட்டணும் போது ஒரு பகுதியை கட்ட முடியல. அப்போ அந்த பகுதியை விட்டுட்டாங்க. இப்போ இந்த கட்டணம் இதுதான் பெரிய கட்டணம்னு சொன்னால் இவ்வளோ பெருசு கட்டுறது ஹலால் கிடையாது. முக்கால்வாசி கட்டிட்டாங்க, கால்வாசி கட்டுறதுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு ஹலால் யார்ட்டையுமே கிடையாது. சரி, அப்போ என்ன செய்யலாம், இதை விட்டுறலாம். இப்போ காபத்துல்லாவுக்கு உள்ளே தொழுவ முடியாது எல்லாருமே சேர்ந்து. அப்போ இந்த இடத்த காபத்துல்லா தொழுவக்கூடிய இடமா மாற்றிடலான்னு சொல்லிட்டு அது ஹத்தீம் பகுதியாக அப்படியே விட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம உம்ரா போகும்போது அந்த இடத்த அப்படியே பார்க்க முடியும். இப்போ இப்ராஹிம் நபி அந்த காபத்துல்லாவை கட்டும்போது அந்த கல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க ஏறி நிற்பாங்க, உயரும், கட்டுவாங்க, மறுபடியும் இறங்கும்போது அந்த கல் சின்னதாயிடும். இந்த அப்படியே அந்த காபத்துல்லா ஒட்டி அந்த கல்லை அப்படியே ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க போகிறவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இங்கே உள்ள பழக்கம் முத்தம் இடுறது, அதை பிடிச்சிக்கிட்டு அழுகிறது, அது தவறானது. ஆனால் அங்கேருந்து ஒரு அரபி சொல்லிக்கிட்டே இருப்பார், ஹராம் ஹராம் அலைக்கும் பாரத. சகோதரில் இது ஒரு அதிசயமான விஷயம், அல்லாஹ் மிக தெளிவாக எழுதியிருக்கான். 2வது தலைப்பு, அல்லாஹ் இந்த காபாவை காணக்கூடிய கண்களாக நம் கண்கள் அனைத்து கண்களும் அல்லாஹ் கேள்வி புரிவானாக. 2வது தலைப்பு, அல்லாஹ்வின் ஆற்றல். சூரியன் அல்லாஹ்வின் அத்தாட்சியாகும். அல்லாஹ் தஆலா சூரியனை படைத்தான். நாம் அதை கொழுந்து விட்டெறியும் நெருப்பு உருண்டை என அறிந்துள்ளோம். அதிலிருந்து நாம் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் பெறுகிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளாக இவ்வாறே இது எரிந்து கொண்டிருக்கிறது. தினசரி கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது. இப்போது நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இவ்வாறு எரிந்து கொண்டே இருக்கின்ற சூரியனுக்கு எரிபொருள் தருவது யார்?
அவை எங்கிருந்து வருகின்றன? குறிப்பிட்ட நேரத்தில் தோன்றி மறைய செய்வது யார்? நிச்சயமாக அகிலங்களை படைத்த அல்லாஹ்வின் தான் அதை இயக்குகிறான். பாருங்கள், ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், அது என்னுடைய கட்டளையின் பேரில் வந்து உதிச்சிட்டு போதும். அதாவது உதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கேட்குதான், எல்லாம் நான் வந்து உதிக்கட்டுமா, இந்த மக்களுக்கு காட்சி தரட்டுமான்னு. சரி, நல்லா அனுமதி கொடுத்தோன்னே போகுதான். மறுபடியும் மறையிறதுக்கு அல்லாட்ட அனுமதி கேட்குதான், மறைஞ்சிருது. அல்லாஹ் ஒருவேளை அனுமதி கொடுக்கலாம் அந்த சூரியன் வராது என்று கூறுகிறாங்க. இது அல்லாஹ் எப்படி அது கட்டளை, நம்ம ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கோம், சுற்றிக்கிட்டு இருக்குது, தெரியுது, பிடிக்குது என்பதால். அல்லாஹ் அதுக்கு ஒரு நீதியை வச்சுருக்கான். ஒரு அல்லாஹ் என்றைக்கு நிறுத்துறானோ அன்றைக்கி இது கியாமத்துடைய நாளாக மாறிடும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. இஸ்லாமின் அடிப்படை. இஸ்லாம் 5 விஷயங்களின் மீது நிறுவப்பட்டுள்ளதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்பினார்கள். ஒன்றாவது, அல்லாஹ்வை தவிர வணங்க தகுந்தவன் வேறொருவன் இல்லை. பொருள், எங்கள் இரட்சகா, இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை தந்தருள்வாயாக. மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாது இருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்கு மீற மாட்டாய். சூரா ஆல இம்ரான். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சாப்பிட்ட பின் நன்றி செலுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உணவு உண்ட பிறகு எவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் நஃபில் நோன்பு நோற்று பொறுமையுடன் இருந்தவர்களுக்கு சமமாவார். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. காஃபிர்கள் அழிவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக எவர் நிராகரித்து பிறரை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகும் நம் தூதுவரை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றையும் அவருடைய செயல்களை அல்லாஹ் அழித்து விடுவான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. மக்களின் கருமித்தனம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அறிந்து கொள்க, நீங்கள் தான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கின்றார்கள். எவன் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் தன் ஆன்மாவுக்கு கஞ்சத்தனம் செய்கிறான். அல்லாஹ் எவ்வித தேவையுமற்றவன், நீங்களோ தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என சூரா முஹம்மதிலே அல்லாஹ் கூறுகின்றான். பாருங்க, சூரா முஹம்மதுன்னு ஒரு சூரா இருக்குது குர்ஆனில். நபி பேரில் நபிக்கு சில உபதேசங்களை செஞ்சு அல்லாஹ் ஆறுதல் கூறி ஒரு சூறா வச்சுருக்காங்க. இன்ஷாஅல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் எல்லாருமே இந்த சூரா முஹம்மதை படித்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நபி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அல்லாஹ் எவ்வளோ ஆறுதல் கூறுறான்னு கேட்கவே அற்புதமாக இருக்கும். 8வது தலைப்பு. இதில் தான் சஹாபாக்களை பற்றி ஒரு சிறப்பு பற்றி நல்லா பேசுவான். நபியோட தோழர்கள் எவ்வளோ உறுதி மிக்கவர்கள் என்பதையும் நல்லா பேசுவான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. கௌசர் தடாகம் என்பது என்ன? கௌசர் என்பது சுவனத்தின் ஒரு நீரோடையாகும். அதன் 2 கரைகளும் தங்கத்திலானவை, முத்து மற்றும் மாணிக்கத்தில் வழிந்தோடுகிறது. அதன் மண் கஸ்தூரியை விட மணமானது, அதன் தண்ணீர் தேனை விட மதுரமானது, பனியை விட வெண்மையானது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக திருமிதி ஹதீஸ்லே பதிவு செய்யப்படுது. அதாவது இந்த பாருங்கள், இந்த காட்சியை கேட்கும் போதே நமக்கு ஒரு இன்பமாக இருக்குது. இன்றைக்கி ஏஐ வீடியோ நிறைய ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதை நமக்கு ஒரு இங்கிலீஷில் அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிஞ்சுன்னு சொன்னால் இந்த பிக்சரையோ அல்லது 8 செகண்ட் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். பார்ப்போம், நம்ம இதை கேட்டு எதுவுமே நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கற்பனை, நமக்கு தெரிஞ்ச கற்பனை. ஆனால் கற்பனைக்கு எட்டாவது தான் அந்த காட்சிகள் என்பதாக அல்லாஹ் கூறுறோம். அதை விட அற்புதமாக இருக்கும். இன்ஷா இது நம்ம முடிஞ்சு நம்ம ரெடி பண்ணி நம்ம குரூப்பில் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். 10வது தலைப்பு நபி வழி மருத்துவம். பேரித்தம்பல சிகிச்சை. பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு பேரித்தம்பலத்தை உண்ண கொடுங்கள். உலர்ந்த பழமாக இருந்தாலும் சரியே. கருத்துரை. குழந்தை பிறந்ததும் பேரித்தம்பலம் சாப்பிடுவதால் பெண்களின் வயிற்றில் உள்ள கெட்ட உதிரம் வெளியேறி பலவீனம் நீங்குகிறது. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவராவது சபைக்கு சென்றால் சலாம் கூறவும், மனம் விரும்பினால் சபையில் கலந்து கொள்ளவும், பிறகு சபையை விட்டு போகும்போதும் சலாம் கூறவும். பாருங்கள், இது வந்து ஒரு பணிவை வெளிப்படுத்துது சலாம் சொல்கிறது. ஆனால் சிலர் பார்க்குறோம், அப்படியே வந்தாங்கன்னா சில சஃபரில் வரவங்களை பார்க்குறோம். நம்ம தான் இங்கே தான் உட்காந்துருப்போம், அப்படியே நேராக வருவோம், நேராக போவாங்க. 4-5 பேர் உட்காந்துருக்கும்போது சலாம் சொல்லணும். இல்லைன்னா பெருமையோடு போகிறாங்க, பெருமையோடு வராங்க என்பதான் அர்த்தம். அதோடைய அர்த்தம். அப்போ சலாம் சொல்லிடுவோம். இதில் என்ன இருக்குது? அதில் ஒரு நன்மையும் கிடைக்கிது, நம்முடைய பாவமும் மன்னிக்கப்படும். சொல்லலாம், எந்த நலவை நமக்கு எடுத்து வைத்தானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி எல்லாம் நமக்கு கூறினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருக்கக்கூடிய, மேலும் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்னைக்கு முசிறியில் பெரிய பள்ளியில் மாணவர்கள் ஜோப் நடக்குது. காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் லுஹர் வரைக்கும். லுஹருக்கு அப்புறம் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எனவே மாணவர்கள் வீட்டில் யார் இருந்தால் பிள்ளைங்களை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சவங்க.